பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 9:10 தாவீது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களை கூறுகிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. 37:3 கர்த்தாவே, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் கொடுத்தார், அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீதம் 40:3 எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவர் நம்முடைய பாதையை செவ்வையாக்குகிறார். அவரே நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துணையுமாயிருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்பும் பொழுது கர்த்தரே நம்முடைய ரட்சிப்பு, அவரே நம்முடைய கீதமானவர், நம்முடைய பலனானவர், நம்மளுக்கு அரணான கோட்டையானவர். கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்புவோம், நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். மனுஷனை ஒருபோதும் நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்னு வேதம் சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கும். மார்க் 10:24. நம்ம கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா.